பப்பட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த ஃபோட்டோ ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துடுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது சரி, நான் இது ஓகே. இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கேரக்டரை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். எந்த இதை நீங்கள் மூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டூல் ஈஸியாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. சீக்கிரம் சொல்லி வரணுங்கிற நான் குயிக் செலெக்ஷன் மட்டும் எடுக்கிறேன். அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ஏன் மொத்தமாக பப்பட் ஒர்க் பண்ண முடியாதுன்னு கேட்டாங்கன்னா பண்ணலாம். ஆனால் மொத்த இமேஜுக்கும் பின்னடிக்க வேண்டியது இருக்கும். அந்த மூமெண்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போனா இதுக்கு மட்டும் நம்ம பின்னடிச்சா போதும். பப்பட் ஒர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே இருக்கும். இதை கொடுத்தோன்னே ஒரு பின் மாதிரி ஒரு இது கிடைக்கும். அதை நம்ம டிக்கெடிக்க அது ஃபோட்டோ மேலே பின் குத்துற மாதிரி தான். நம்ம ஒரு பாடி ரேகிங் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. இல்லைன்னா ஃபோட்டோவை சுற்றி பின் அடிக்கிற மாதிரி அடிச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன் இதை ஒன்று மட்டும் கொடுத்தா காணாதா, சுற்றி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ரீசன் நான் ரெண்டாக காட்டுறேன். இப்போ இதை மட்டும் அப்படியே அந்த ஒரு மூவ் ஐக்கான் மாதிரி மாறி இருக்கும். அதை வச்சுட்டா நீங்கள் இந்த சைடுனா இந்த சைடு, அந்த எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ எப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பப்பட் ஒர்க்கை எடுத்து விட்றேன். என்றவங்க பேர் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹெட்டு மூவ் ஆயிருக்காது. எவ்வளோ ரியலிஸ்டிக்காக மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு நம்ம அனிமேஷனாகவும் பண்ணலாம். பேக்கில் இருக்கிறது அப்படியே எடுத்துட்டு ப்ளூன் டூல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இதாகவும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 பின் மட்டும் இதில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும். இப்போ எனக்கு இதுவும் நான் வரணும், இந்த ஒரு பின்னு காணாதா அப்படின்னு நினச்சிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மொத்தம் சேர்ந்து ஆகும். இன்னும் இந்த மாதிரி தான் போகும். அந்த தலை மட்டும் போகாது, மொத்தமாக போகும். அதுக்கான தான் சுற்றி கொடுக்குறது. இதுதான் பப்பட் ஒர்க்குக்கு. இது நார்மலாக கொஞ்சம் இதாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.